ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் ஸோ ரொம்ப குழப்பமாக தான் இருக்காங்க உங்கள் பர்சன். நிறைய மூட் ஸ்விங்ஸ் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. அதாவது மனக்கிளர்ச்சி அடிக்கடி மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப அந்த மன குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கோபங்கள், மன வருத்தங்கள். மூன் கார்டு மீன்ஸ் எப்படின்னா, நம்மளுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும், நிறைய டிப்ரெஷன் இருக்கும், நிறைய காயங்கள் இருக்கும், நிறைய அழுகணும் போல் இருக்கும். ஸோ ஒரு குழப்பமான ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சனுக்கு எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒரு பக்கம் நீங்கள் இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபேமிலி, கரியர், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் விஷயங்கள் இருக்கும். ஸோ எதை நோக்கி போகிறது அவங்களுக்கு தெரியல. உங்கள் மேலே அந்த அன்பு இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அன்பு, ஒன் செகண்ட். ஸோ உங்கள் மேலே அன்பு நிறைய இருக்குது, ஆனால் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மைண்டு கரெக்டாக இல்லை. ரெண்டு பேருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நிறையா வாக்குவாதங்கள் இருக்கும், ஒருத்தர் புரிதல் இல்லை, உங்களை பற்றின கிளாரிட்டி தெரியல அவங்களுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏது நினைக்கிறீங்க அப்படிங்கிற கிளாரிட்டி தெரியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த நோக்கி போகணும் அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியல ஏதாச்சும் சூஸ் பண்ணுறது, இந்த லைஃப்பை சூஸ் பண்ணலாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பிரச்சனைகள் போகுது, அவங்கள சுற்றியும் நிறைய பிரச்சனைகள் போகுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் நிறைய பிரச்சனைகள் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் வேறு என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம், என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நிறைய திருட்டுத்தனம் இருக்குது உங்கள் பர்சனுக்கு, நிறைய விஷயங்கள் மறைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் மறைக்கிறாங்க, ஓடி ஒளியிறாங்க. ஓகே, நிறைய ஏமாற்றங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் உங்கள் பர்சன் சைட்லேருந்து. நீங்கள் உங்கள் பர்சன் உங்களை ஏமாத்துற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கள ஏமாத்துறீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஓடி ஒளிகிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நான் இதில் பார்க்குறேன். அவங்க உங்களை ஏமாத்துற மாதிரி. ஸோ ஃபன்னிக்காக சில நேரம், அதாவது எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இல்லை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சீட் பண்ணுறதும், விலகி போகிறதும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கும். இல்லை என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அவங்கள சீட் பண்ணுறீங்களோ, ஏமாத்துறீங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அவங்க மனசில் ஓடிட்டு இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓடி ஒளிகிறது அவங்க சைட்லேருந்து அதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா தான் மனசில் விஷயங்கள் இருந்தாலும், அன்பு இருந்தாலும் ஓடி ஒளிகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மறைஞ்சிருக்கிறது, நீங்கள் மெசேஜ் பண்ணால் பார்க்காம இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஓகே, ஆனால் அவங்கள ஸ்பை பண்ணுவாங்க, என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு. பட் அந்த திருட்டுத்தனம் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் மெமரிஸ் நிறைய இருக்குது. ஓகே, என்னதான் உங்களை சீட் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணாலும், ஓடி ஒளிஞ்சாலும், உங்களை அவாய்ட் பண்ணாலும்,
ஓகே. ஏன்னா இங்க நெறைய விஷயங்கள் நெகட்டிவும் இருக்குது. அத நான் ஸ்டார்ட்டிங்லயே நான் பார்த்துட்டேன். பட் அப்படி இருந்தாலும் உங்கள பத்தின மெமரீஸ் எல்லாம் நெறையவே இருக்குது. ஒண்ணு இந்த ரிலேஷன்ஷிப்ல பாஸ்ட்ல ஏதாச்சும் ஒருத்தங்களுக்கு ஏமாற்றம் நெறைய ஏற்பட்டிருந்திருக்கும். இல்ல கரண்டா கூட அந்த மாதிரி ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஒருத்தர் அவாய்ட் பண்றது, ஏமாத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்றது. ஆ இந்த மாதிரியான சில விஷயங்கள். பட் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள பத்தின நினைவுகள் அதிகமாவே இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்க? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. கடந்த கால நினைவுகள்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க. அவங்க மனசுல அத அசை போட்டுட்டே இருக்கிறாங்க. கடந்த காலத்துல உங்க 2 பேருக்கும் உள்ள நல்ல விஷயங்கள், நீங்க பேசின விஷயங்கள், நீங்க மீட் பண்ண இடங்கள், சேட் பண்ணது. ஸோ உங்கள பத்தின அந்த நினைவுகள் வந்து அவங்க ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். ஓகேவா? அத பத்தி அவங்க நெறையவே நெனைக்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலான அந்த நினைவுகள ரொம்பவே அப்ரிஷியேட் பண்றாங்க. அது அவங்களுக்கு புடிச்சிருக்கு. அத பத்தி திங்க் பண்றது அவங்களுக்கு புடிச்சிருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சன். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சன் அண்ட் நீங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அவங்கள அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நெறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். நீங்க தனியா இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க நல்லா எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க 2 பேருக்கும் ஈகோ கிளாஷஸ் கண்டிப்பா இருக்கும். மெயினா உங்க சைட்ல இருந்து நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்றீங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரலாம். ஓகே. நீங்க என்ன சொல்றீங்களோ, அத அவங்க கேட்குற மாதிரி இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஈகோ கிளாஷஸ் கண்டிப்பா இருக்கும். கோபங்கள், அந்த விஷயங்கள் அதாவது கோபம், டாமினன்ட் பண்றது, பிடிவாதமாக இருக்கிறது, நான் சொல்றத தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்களுக்கு அதிகமா இருக்கும். மெயினா அவங்க ஃபீலிங் பார்க்கும்போது, எனக்கு உங்க சைட்லேருந்து நீங்க அவங்கள ரொம்ப டாமினேட்டிங் பண்றீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க பெர்சனுக்கு இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ என்னன்னா மெமரிஸ் தான் இப்போ இங்கே போயிட்டுருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒருத்தருக்கு மெமரிஸ் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு பக்கத்தில் உங்கள் பர்சன் ஓடி ஒளியிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் இதில் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. அவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, குழப்பமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஏமாற்றம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. டிஸ்டன்ஸ் மீன்ஸ் பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் 2 பேரும் தொலை தூரத்தில் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். கடந்து போயிட்டுருக்கீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ உங்கள் பர்சன் நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, இல்லை பாஸ்ட்டு விஷயங்கள், பாஸ்ட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். கடந்த கால வலிகள், ஒரு சில விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? கடந்து போக வேண்டும். மனசில் ஏதாவது காயங்கள் இருந்துச்சுன்னா அவங்களும் கடந்து போக கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கடந்து போகல. அதே மாதிரி நீங்களும் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. கடந்த கால அந்த பேட் மெமரிஸ் எல்லாம் வந்து கடந்து போகணும். வலிகள், காயங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ ஓகே. ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது எனக்கு. ஸ்டார்டிங்கில் என்ன தான் அந்த ஒரு ஏமாற்றங்கள் இருந்தாலும் லேட்டராக ஒரு சில பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுது. எனக்கு ஃபைனலாக 2 விஷயம் நான் பார்க்குறேன். உங்கள் பர்சன் கிட்டேருந்து நீங்கள் அந்த லவ் எதிர்பார்க்குறீங்க. அவங்க கிட்டேருந்து அந்த லவ் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்களும் உங்ககிட்ட அந்த அன்பை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் என்னன்னா இங்கே ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. ஒரு சில விஷயத்துலேருந்து உங்கள் பர்சன் நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களும் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில விஷயத்தில் மட்டும் இல்லை, கடந்த கால காயங்கள்லேருந்தும் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்தும் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. உங்களுக்கு அந்த அன்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எஸ், அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. என்னதான் பாஸ்டில் அப்படி இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு அவங்க அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நிறையவே இருக்குது. உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும், மெதுவாக இந்த ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு சரியாகணும்
அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முன்னேற்றம் பெருசாக இருந்திருக்காது. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல விதமாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, மெசேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறது, உங்களுக்கு அவங்களே வந்து மெசேஜ் சொல்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மெதுவாக எல்லாம் சரியாகணும், ஹீலிங் ஆகணும். ஓகே, நடந்த எல்லா விஷயத்துலேருந்தும் ஹீலிங் ஆகணும். அதை தான் நான் பார்க்குறேன். இங்கே ஹீலிங் டபுள் சைடு வருது. கடந்த கால நினைவுகள்லேருந்து, அதாவது தேவையில்லாத நினைவுகள், காயங்கள்லேருந்து ஹீலிங் ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மெசேஜ், மறுபடியும் ரீயூனியன் ஆகுறது, ஸோ சின்னதாக ஒரு தொடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு எதாவது தப்பு பண்ணியிருந்துருக்காங்க, உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. பட் நீங்களும் என்னென்னா உங்கள் சைட்லேருந்து உங்கள் பர்சனை பற்றின தாட்ஸோடு இருக்காமல் நீங்களும் உங்கள் லைஃப்பை பார்க்கணும். ஏன்னா அவேக்கனிங்கிறது 2 பேர் சைட்லேருந்து வருது. அவங்களும் கடந்த கால நினைவுகள்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸ்டார் கார்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள், லவ் மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப்பில் என்ன தேவையோ அதையே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதிலே நீங்கள் மூழ்கி இருக்காமல் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதை பற்றியும் நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இது அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங். ஒரு சில அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ் உங்கள் பர்சனுக்கு நிறையவே இருக்குது. ஒரு சில திருட்டுத்தனம் இருக்கும், மெமரிஸ் இருக்குது, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு, அண்ட் உங்களுக்கு அந்த லவ்வை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் நீங்களும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், இதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க, பட் ஆக்ஷன் எடுக்கலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், இங்கே ஏதோ இந்த ஈகோ கிளாஷஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஈகோ கிளாஷஸ் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க எனக்கு பார்க்கும்போது, அதாவது வெளியோட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. நீங்கள் எதுலையுமே விட்டு கொடுக்கல, அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பார்க்கலாம் வேறு ஏதாவது மெசேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பர்சனை நீங்கள் ரொம்ப வந்து விரும்புகிறீங்க, அதுவும் நான் பார்க்குறேன். ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது அவங்க மேலே, உங்களுக்கு நிறைய அட்ராக்ஷன் இருக்குது. அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈகோ அதிகம், இறங்கி வரமாட்டாங்க, பட் அது உங்களுக்கு பிடிக்கும், அவங்கள ரொம்பவே பிடிக்கும், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அவங்க ஏதாவது ஆப்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. எஸ், பார்த்தீங்களா, அதுதான் நான் சொன்னேன். அவங்க உங்ககிட்ட வந்து பேசணும், லவ்வர்ஸ் கார்டு, அவங்க லவ்வை உங்ககிட்ட சொல்லணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே இருக்கும். நீங்கள் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க எப்போ வந்து பேசுவாங்க, எப்போ உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, எப்போ அந்த லவ்வை சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயம், எப்போ அந்த ஒரு ரீயூனியன் ஆகும், 2 பேரோட அந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங் எப்போ கரெக்டாக ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. லவ்வர்ஸ் கார்டே வந்திருக்கு. அதுதான் அவங்களோட தாட்ஸ். அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. எப்போ வந்து உங்கள் லவ்வை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் நடக்கிறது என்னவோ கொஞ்சம் நெகட்டிவாக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. என்னென்னா நீங்கள் அவங்கக்கிட்ட லவ் சொல்லி அவங்க உங்களை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அவங்க உங்ககிட்ட வந்து லவ் சொல்லி நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே என்னென்னா ஏதோ இந்த ஒரு பெட்ராயல் நடந்த மாதிரி தான், ஒரு துரோகம் நடந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
நீங்கள் போய் சொல்லி அவங்க உங்களை வேணான்னு சொல்லிடுவாங்களோ, துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிருமோ, நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இல்லை அவங்க பர்சன் கூட இருக்கலாம், அதனால அவங்க வந்து சொல்லாமல் கூட இருப்பாங்க. ஓகே, இல்லை ஆல்ரெடி இது நடந்திருக்கு. யாரோ ஒருத்தங்க லவ் வெளிப்படையாவோ இல்லை மறைமுகமோ சொல்லி அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது ஏன் நிராகரிக்கப்பட்டிருக்குன்னா, ஒருத்தங்களால இல்லை, சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டி, ஃபேமிலி, இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தினால நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஈகோ கிளாஷஸ் இருக்குது. ஓகே, ஈகோ கிளாஷஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங், இன்னொருத்தவங்க ரொம்ப வீக். அதனாலே அந்த ஈகோ கிளாஷஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ லவ் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க நீங்கள். அவங்கக்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வரணுமும் ஒரு பக்கம் நினைக்கிறீங்க. அதே சமயத்தில் ட்ராவல் பண்ணணும், கொஞ்சம் கடந்து போகணும், எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன், எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் நிறைய ப்ரேயர்ஸில் வைக்கிறீங்க, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. ஸோ எல்லா விஷயமும் நல்ல விதமாக நடக்கணும், நான் நினச்சது வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுறீங்க. மேரேஜ் நடக்கணும்னு எண்றீங்க. உங்கள் பர்சன் சைட்லேருந்து கமிட்மெண்ட் வரணும்னு நினைக்கிறீங்க. மெசேஜ், கால், கமிட்மெண்ட்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கீங்க. ஓகே, 1 செகண்ட். இல்லை நம்மளா போய் பேசலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த கமிட்மெண்ட் பேஸ் பண்ண விஷயங்கள். இடையில இந்த ஒரு நெகட்டிவ் கார்டு தான். இது உங்கள் பர்சன் நிராகரிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் நிராகரிக்கிறீங்க. எதுக்குன்னா ஏதாச்சும் தப்பாக போய் முடிஞ்சிருமோ, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை கையில் எடுத்தோன்னா நம்ம பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஈகோ கிளாஷஸ், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லவ் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்களோட கருத்துப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் பர்சன் வந்து பேசணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறீங்க. பேசணும், பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறீங்க. சரி, அவங்க வந்து பேசலைனாலும் நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலே நீங்கள் இருக்கிறீங்க. மெயின் டார்கெட் உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ஆகணும், கமிட்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் இருக்குது. ஓகே, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான். உங்கள் பர்சனுக்கு இந்த கார்ட்ஸ் வந்துச்சா உங்களுக்கும் வருது. நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சில குழப்பங்கள் இருக்குதுல்ல, 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தனிப்பட்ட பேரண்ட்ஸ், கரியர், இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஸோ அதனால் ஒரு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுக்கும் சரியான ஒரு முடிவுகள் எடுக்க முடியல. இது என்னென்னா மறுபடியும் ஒருத்தர் ஏமாற்றம் அடைந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஏற்பட்டுகிட்டே இருக்குது. பேசணும்னு ஆசை தான், உங்களுக்கோட ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. பேசணும்னு ஆசை தான், மறுபடியும் ரீயூனியன் ஆகணும், ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வரைக்கும் போகணும், இல்லை நல்லதாக போகணும் அப்படிங்கிற எண்ணம். அப்புறம் மறுபடியும் என்னென்னா மூட் ஸ்விங்ஸ் நிறைய வருது. இந்த பக்கம் போகலாமா வேணாமா, இல்லை அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா மறுபடியும் ஏமாற்றப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்குது. ஏமாற்றப்பட்டுருவோமோ, இல்லை ஏமாற்றிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனசில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு கிளியர் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அந்த லவ் கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்த்தாலும் கிளியர் இல்லை, பதில் கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எதுவும் வந்து கிளியராக ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது உங்களுக்கு உங்கள் பர்சனை பற்றி. நிறைய விஷயத்துலேருந்து உங்களால் வெளியே வர முடியலை. ஓகே, நீங்கள் எதிர்பார்த்தது என்னவோ லவ் கமிட்மெண்ட்டு தான், பட் அதில் ஏமாற்றம் அடையுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். உங்கள் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல. உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஒரு கிளியரான ஒரு மெசேஜஸ் இல்லை, உங்களாலேயும் ஒரு கிளியரான ஒரு பதில் சொல்ல முடியல. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியும் வர முடியல. டாக்ஸிக்காக தான் இருக்குது. இங்கே பார்க்குற ரிலேஷன்ஷிப், உங்கள் ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு டாக்ஸிக்காக இருக்கும். என்னதான் எமோஷ்னல் பாண்டிங் இருந்தாலும் அந்த ஒரு டாக்ஸிக் வைப்ரேஷன் நிறையவே நான் ஃபீல் பண்ணுறேன்.
டாக்ஸிக்னா என்னன்னா, நம்ப முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனா ஒருத்தருக்கு அவ்ளோ பிடிக்கும். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ப முடியாது. எப்பனாலும் கட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப். ஆ பட் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கட் ஆகல. ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஆனா ஏமாற்றம் அடைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. நான் தப்பா எதுவும் சொல்ல வரல. ரகசியமா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். பெருசா யாருக்குமே தெரியாது. ரகசியமா இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா போயிட்டுருக்கு உங்க லைஃப். ரொம்ப காயப்படுறீங்க. உங்களால இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளிய வர முடியல. ரொம்ப அதில கட்டி போட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லவ்வர்ஸ்லேருந்து டெவிலுக்கு வந்துடுச்சு. டெவில்ஸ் மீன்ஸ் என்னன்னா, லவ்வர்ஸ் வந்து நார்மலா லவ் கார்ட். டெவில்ஸ் வந்து அதுலேருந்து வெளிய வர முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இதில நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் எப்படின்னா, நீங்கள் மேரேஜ் ஆன கப்புள்ஸ் பார்த்துட்ருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஆ என்னன்னா, அவங்க மேரேஜ் ஆன கப்புள்ஸ்க்கு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அது உங்கள ரொம்ப காயப்படுத்துது. உங்க ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப காயப்படுத்துது அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் உங்க சைட்லேருந்து எப்படி இருக்குதுன்னா, உங்க பெர்சன் கிட்டேருந்து ஒரு கமிட்மெண்ட், கம்யூனிகேஷன், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நடக்கிறது எல்லாமே நெகட்டிவிட்டியாவே நடக்குது. ஒருத்தர் காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுட்ருக்கு. ஏமாற்றம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சிகள். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே அடிக்ஷனா உங்களுக்கு இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அடிக்ஷனாவே மாறிட்டு. இதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அது உங்கள ரொம்ப காயப்படுத்துது, ரொம்ப கஷ்டப்படுத்துது, ரொம்ப ஹெவி பர்டனா இருக்குது அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் உங்களோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அந்த ஒரு மிக்ஸ்டு எனர்ஜி தான். ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த லவ் உங்களை விட்டு வெளியே விட முடியாமல் இருக்கிறீங்க. அந்த லவ் உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கு. அந்த அன்பு உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கு. தேவையில்லாத தேர்ட் பர்சன் என்ட்ரினால இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இதான் உங்களோட கரண்ட் ஃபீலிங். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து ஜஸ்ட் ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுறலாம். யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.